வினாடிக்கு 5 கோடி சம்பளம். இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கும் அந்த நடிகை யார் தெரியுமா? அது தீபிகா, பிரியங்கா, ஐஸ்வர்யா, ஆலியா, கத்ரீனா, சமந்தா அல்லது ராஷ்மிகா பந்தனாவா இருக்கலாம் என்று நினைப்பீர்கள். ஆனால் அதுதான் இல்லை. ரஜினிகாந்த், ஷாருக் கான், ஜெயம் ரவி, நாகார்ஜுனா, அக்னேனி உள்ளிட்டோருடன் பணிபுரிந்து இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகைகளில் ஒருவராக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் தனது ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறார். 2018ஆம் ஆண்டில் ஃபோர்ப்ஸ் இந்தியா பிரபலங்கள் 100 பட்டியலை வெளியிட்டது. அதில் இடம்பெற்ற ஒரே தென்னிந்திய முன்னணி பெண் நடிகை இவர்தான். இந்த நடிகை 20 ஆண்டுகளில் 80 திரைப்படங்கள் நடித்ததுடன் பல விருதுகளையும் வென்றுள்ளார். தொடக்கத்தில் நடிகையாக வேண்டும் என்ற ஆசை இல்லாத அவர் ஆங்கில இலக்கியத்தில் பட்டம் பெற்றவர். பின்னர் CA ஆக வேண்டும் என்று நினைத்து இறுதியில் சினிமாவில் நுழைந்து திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். இந்த நடிகையின் வளர்ச்சி ஒரு கட்டத்தில் சரிந்ததாக அனைவரும் நினைத்தபோது அவர் வலுவாக மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்தார். அனைத்து பட தயாரிப்பாளர்களும் பெரிய ஹீரோக்களுடன் நடிக்க அவருக்கு வாய்ப்பு கொடுத்தனர். யாருன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? அவர்தான் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. 2015இல் நானும் ரவுடிதான் திரைப்படத்தில் பணிபுரியும் போது இயக்குனர் விக்னேஷ் சிவனுடன் பழக்கம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்தது. இதையடுத்து இருவரும் திருமணம் செய்து கொண்டு வாடகைத்தாய் மூலம் இரட்டை ஆண் குழந்தை பெற்றனர். 2023ஆம் ஆண்டு நடிகர் ஷாருக் கானுடன் இணைந்து நடித்ததன் மூலம் நடிகை நயன்தாரா பாலிவுட்டில் அறிமுகமானார். 50 வினாடி விளம்பரத்திற்கு 5 கோடி சம்பளம் பெற்று இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கும் நடிகை என்ற பெருமையை நடிகை நயன்தாரா பெற்றுள்ளார். ஒரு படத்திற்கு நயன்தாரா 10 கோடி வசூலிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நயன்தாரா கடைசியாக அன்னபூர்ணி திரைப்படத்தில் நடித்திருந்தார். எடுத்த காரியத்தில் எல்லாமே சாதனை செய்யற நயன்தாராவோட சக்சஸ் சீக்ரெட் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதன் மூலியமா நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். பாய் பாய்.